நீங்கள் அந்த சம்பவத்தை முழுமையாக சொல்லிட்டீங்க. இப்போ இதில் சும்மா ஒரு லாஜிக்காக சாதாரணமாக ஒருத்தருக்கு ஏற்படக்கூடிய சந்தேகத்தை தான், மக்களுக்கு ஏற்படக்கூடிய சந்தேகத்தை உங்கள்கிட்ட நான் கேட்குறேன். அந்த அந்த குடும்பம் வந்து இப்போதைக்கு ஆரம்பமங்கலத்தில் இருக்குது. இவங்க வந்து இந்த நெல்லை மருத்துவமனையில் பணிபுரியுறாங்க. இவங்க இந்த மருத்துவமனைக்கு வந்தது அந்த சுர்ஜித்துக்கு எப்படி தெரிஞ்சுது ஒன்று. இன்னொன்று, அந்த கொலையில் சுர்ஜித் கூப்பிட்ட உடனே இந்த பையன் கவின் அவங்க கூட ஒன்றா போகிறதுலாம் முதல்ல அவங்க ரெண்டு பேருக்கும் அறிமுகம் பழக்கம் எதுவும் இருந்ததா? இன்னொன்று, இந்த ஒரு நபர் தான் அந்த கொலையை சம்பவத்தை பண்ணியிருக்கிறாரா? ஃபஸ்ட் டைமாக ஒரு மர்டர் அவர் பண்ணியிருக்கிறாரா? இல்லைன்னா வேறு யாரும் கூலிப்படையினர் இல்லை தொடர்பு இருக்காங்களா? இந்த 3 சந்தேகம் நீங்கள் சொன்னதில் வந்து எனக்கு ஒரு சாதாரண லாஜிக்காக எழுது. இல்லை, எல்லாரும் அந்த குடும்பத்தினர்கள் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பையன் தான் செஞ்சான்றதுல அவங்க உறுதியாக இருக்கிறாங்க. ஒன்று. சரி, அவனே போய் சரண்டர் ஆயிடலாம் சார். அவனே போய் சரண்டர் ஆயிடறான் அந்த பையன். ஆமாம், சரண்டர் ஆயிருக்காங்க. அவங்களும் சொல்கிறாங்க சார். இந்த கேள்வி தான் நம்ம எழுப்புறோம். என்ன கேள்வினா, இவன் அங்கே வந்தது எதாச்சியா வந்ததா கூட வச்சுக்கும். அதான் கேள்வி. என்னுடைய உடனே பைக்ல ஏறி போகும்போது அந்த கத்தி அங்க எப்படி இருக்கும்? இவங்க 2 பேருமே வந்து பழக்கம் இருந்திருக்கு சார். ஓ, பழக்கம் இருந்திருக்குது. அதெல்லாம் இல்லைன்னா சொல்ல முடியல. அவன் உடனே பைக்ல போக முடியாது. ஆமா, உடனே எல்லாம் போகல. பழக்கம் இருந்திருக்கு. அவனும் வந்து அவன் தம்பின்ற பிறகு தெரியும். சரி, இவன் ஒரு இன்னசென்ட். இந்த பையன் வந்து கவின் வந்து ஒரு இன்னசென்ட். அவன் வந்து இது ஏதோ உண்மை நம்பிதான் அவன் போயிருக்கிறான். போன உடனே அவங்க வெட்டி கொடூரமான முறையில அந்த படுகொலை நடந்திருக்கு. அப்ப இதுக்கு முன்னணியில என்ன சொல்றாங்கன்னா, முன்னாடியே வந்து அந்த அப்பா, அந்த சுபாஷின் தந்தை வந்து கவினை போன்ல இப்படி மிரட்டிருக்காரு பலமுறை. ஓ, போன்ல மிரட்டிருக்காரு. ஆமா, என் பொண்ணு எல்லாம் பேசக்கூடாது, வைக்க கூடாது எல்லாம் மிரட்டிருக்காங்க. இதெல்லாம் நடந்திருக்கு. அவர் சப் இன்ஸ்பெக்டரா இருக்கிறார் அவர். ஆமா, அவர் மிரட்டிருக்காங்க. இது அவங்க 2 பேரும் இன்வால்வ்ன்றத அவங்க ஃபேமிலி சொல்றாங்க. அதனாலதான் அந்த பாடியை வாங்க இன்னும் போராடுறாங்க. அவன் மட்டும் காரணம் இல்ல, உடந்தையா இருக்கக்கூடிய இவங்களும் சேர்த்து. ஏன்னா எஃப்ஐஆர் அவங்க 2 பேருமே வராங்க, கண்டென்ட்ல வருது. தாய் தந்தை 2 பேருமே அந்த கொலையோட எஃப்ஐஆர் போட்டா உடனே அதை அரெஸ்ட் பண்ணணும்னு இருக்கா சார்? ஏன்னா இதுல மர்டர் பண்ண அவரு ஒரு சரண்டர் ஆயிட்டாரு. இதுல அம்மா அப்பாவுக்கு வந்து இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கலாம். அதுக்கு அந்த கொலைக்கு அவங்க தொடர்புன்னு அவங்கள கைது பண்ணணுமா? தெரிஞ்சிருக்கலாம்னாலே சதிதானே சார். நீங்க தெரிஞ்சிருக்கலாம்னாலே நான் என்ன நினைக்கிறேன், அந்த பையன் ஒரு எமோஷன்ல அதை பண்ணியிருக்கலாம். இதுக்கு வந்து அப்பா அம்மா சொல்லி பிளான் பண்ணி கொடுத்தாங்களா அப்படிங்கிறது தான் அவங்க தரப்புல. சார், என்னுடைய கேள்வி என்னன்னா, அந்த கேள்வி வருவதற்கு ஒரு காரணம் இருக்கு. இன்னைக்கு அந்த பொண்ணு வெளியிட்ட வீடியோ ஒரு காரணம் கூட வச்சுக்கலாம் நம்ம. சரி, இன்னைக்கு அந்த பொண்ணு ஒரு வீடியோ வெளியிடுறாங்க, அதுல எங்க அப்பா அம்மா சம்மந்தம் இல்லைன்றாங்க. என் கேள்வி என்ன அப்படின்னா, அவங்க அப்பா கவினுடைய குடும்பத்தினர் வந்து அவங்க அப்பா அம்மா கைது பண்ணணும்னு சொல்லி தாம் செத்து போன மகனை வச்சு போராடிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல எங்க அப்பா அவங்க சம்மந்தம் நீ ஏன் சொல்ற? ஒட்டுமொத்த மக்களுடைய குரலும் அவங்க நீதினு எதை விரும்புறாங்கன்னா, அந்த 2 பேருமே சம்பந்தப்பட்டிருக்காங்க. அவங்க தந்தையை சொல்றாரு, அவன் சரியில்லாத என்கிட்ட சொன்னார், நேரடியா சொன்னார். சார், அவன் அப்பதான் எல்லாத்துக்கும் காரணம், ரூட்டு போட்டு கொண்டிருக்கான் சார், எல்லாமே தெரியும் சார்ன்றாரு. அவர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. பாதிப்பு அப்பா கைது பண்ணிருக்காங்க. அவர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அம்மா வந்து சொல்றாரு அவரு. இவங்க எல்லாமே சேர்ந்துதான் நம்ம சமுதாயத்துல சார் என்னைக்குமே பெண்கள் இந்த மாதிரியான வன்முறை ஈடுபட மாட்டான்னு நினைப்போம் நம்ம. இல்ல கதிர் சார், கதிர் நான் என்ன சொல்றேன், 2 பேரும் லவ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த கண்டிப்பாக அவங்க ஃபேமிலிக்கு அது தெரிஞ்சிருக்கும், இல்லைன்னு சொல்லலை. வழக்கமாக அது இந்த சமூகம் இல்லை, எந்த சமூகமாக இருந்தாலுமே வந்து ஒரு லவ் பண்ணாவே அது அந்த சார்ந்த சமூகமாக இருந்தாலுமே கண்டிப்பாங்க. ஃபஸ்ட்டு அந்த பொண்ணை கண்டிக்கிறது போகிறது வர்றோம். ஆனால் கொலை பண்ணுறதுக்கு இவங்க 2 பேர் தான் பிளான் பண்ணி கொடுத்தாங்கிறத அதை ஏன் வலியுறுத்துறாங்கன்னு தான் இப்போ அந்த சந்தேகம் ஏன் வருதுன்னு தான் என்னோட கேள்வி. இல்லை, அவங்க பெற்றோர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இன்னும் ஒரு படி மேல போயிட்டு என்ன சொல்றாங்கன்னா, அந்த பையன் வந்து ஆரம்பத்துல இந்த தம்பி கிட்ட கவின்கிட்ட கொஞ்சம் நல்லா பேசியிருக்கான், பழகிருக்கான். அந்த சுபாஷினி தம்பி கூட இந்த பையன் சுர்ஜித் இன்னைக்கு கூட அவங்க அப்பா சொல்றாரு, மச்சான் எல்லாம் கூப்பிட்டுருக்கான்றாரு. ஓஹோ, மாமா மச்சான் கூப்பிட்டு. இந்த சுர்ஜித் கவினாவுடைய மச்சான் கூப்பிட்டுருக்காங்க. ஒரு போலீஸார் என்னிடம் சொன்ன ஸ்டேட்மெண்ட், அவங்க அப்பாவும் சொல்ல ஸ்டேட்மெண்ட் நீங்க பார்க்கணும். சொல்லுங்க. இனிமேல் எங்க அப்பா அம்மா கொஞ்சம் நல்ல நிம்மதியா இருப்பாங்கன்னு இருக்கான். அந்த சரண்டர் ஆன உடனே கொடுத்த வாக்குமூலம் எங்க அப்பா அம்மா நிம்மதியா இருப்பாங்க.